அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக புதுசாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட காமனாக கேட்குற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணால் நிச்சயமாக வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாமா? நீங்கள் சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுமா அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்குற சந்தேகம் அதுதான். சரிங்களா? இப்போ இதுக்கு என்னுடைய ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நான் சொல்கிறதுல ஒரு முக்கால்வாசி சரிங்களா? அதாவது ஒரு 75% நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே நிச்சயமாக ஏதாவது ஒரு அரசு பணிக்கு நீங்கள் போயிடலாம். சரிங்களா? நிச்சயமாக குரூப் ஃபோர் எக்ஸாமில் கிளியர் பண்ணி ஏதோ ஒரு அரசு பணி, நான் வந்து டாப் ரேங்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல வரல. நான் சொல்கிறதுல 75% நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? எப்படி இவ்வளோ உறுதியாக அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பேட்ச் போட்டிருந்தோம் இல்லையா? அதில் வந்து தமிழுக்கு டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, அதில் வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் ஐ திங்க் டெஸ்ட் நம்பர் 12ன்னு நினைக்கிறேன். 12வது டெஸ்ட்டோ 13வது டெஸ்ட்டோ தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்களில் ஏர்ன்டு லீவ்னு ஒரு வேர்டு ஒன்று கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஏர்ன்டு லீவ் இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருந்தேன். இதுக்கு தமிழ் அர்த்தம் கேட்டிருந்தேன். இப்போ இந்த டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் இதெல்லாம் என்ன வேர்டு, இதெல்லாம் ஏன் கொடுக்குறீங்க, இது என்ன முக்கியமான வார்த்தையா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா அரசு பணியில் யூஸ் பண்ணுறது, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற வேர்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிய விடுப்பு. சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்ததுனால இந்த வேர்டெலாம் எனக்கு தெரியும். சரிங்களா? இப்போ அதே மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா ரேட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து டெஸ்ட்டில் கொடுத்துருந்தேன். சரிங்களா? இந்த வேர்டுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா பின்னேற்பு. சரிங்களா? பின்னேற்பு. இப்போ இந்த வேர்டை பார்த்துட்டுமே ஒரு 2-3 ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் இதெல்லாம் என்ன வேர்டு, ஃபஸ்ட்டு பின்னேற்புனா என்ன, இதெல்லாம் புரியவே இல்லை, இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க, இதெல்லாம் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வேர்டும் பார்த்தீங்கன்னா அரசு பணியில் அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு தான். அதாவது அரசு பணியில் பார்த்தீங்கன்னா ரேட்டிஃபிகேஷன் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். தமிழில் வந்து பின்னேற்பு ஆணை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும் மேக்ஸிமம். சரிங்களா? நம்மளுடைய உயரதிகாரி யாரோ அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் மேக்ஸிமம் வந்து அரசு பணியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். ஆனால் சில சமயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பண்ணிவிடுவாங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு போய்ட்டு பர்மிஷன் வாங்குவாங்க. சரிங்களா? அது பர்மிஷனுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதான் வந்து நம்ம ரேட்டிஃபிகேஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் போயிட்டு இந்த வேர்டெல்லாம் படிச்சிங்கன்னா இது முக்கியமான வார்த்தைங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ரைட்டுங்களா? ஆனால் இப்போ நான் ஆல்ரெடி அரசு பணியில் இருந்ததுனால இந்த மாதிரி வார்த்தைகளுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட்டில் வைக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ அதே மாதிரியே இந்த 2 டெஸ்ட்டில் தான் ஏதோ ஒரு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெட்டன்ஷன்னு ஒரு வார்த்தை வச்சுருந்தேன். கலைச்சொற்களில் டெட்டன்ஷன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தேன். இதுக்கு அர்த்தம் என்னென்னா தடுப்பு காவல். இது மேக்ஸிமம் வந்து பாலிட்டியே இங்கிலீஷில் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தமிழ் மீடியம் தான். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் அந்த கொஷினை வச்சேன். ஆக்சுவலாக டெட்டன்ஷன் அதாவது தடுப்பு காவல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்காக ஒரு நபரை காவலில் எடுக்கிறது, கைது பண்ணுறதுன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், கைது பண்ணி உள்ளே வைக்கிறது தான் தடுப்பு காவல் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நாளைக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு கொலை பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நாளைக்கு வந்து ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை கொலை பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இதை தடுக்கிறதுக்காக இன்றைக்கே இந்த பர்சனை தூக்கி ஜெயிலில் போட்டோம்னா அதுதான் வந்து தடுப்பு காவல் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து முக்கியம். சரிங்களா? இந்த தடுப்பு காவல் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எலெக்ஷன் டைமில், அதே மாதிரி தலைவர்கள் யாராவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடியரசுத் தலைவரோ பிரதமரோ வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா, அது யாரால் இந்த மாதிரிலாம் நடக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்களோ அவங்களெலாம் தூக்கி உள்ளே வைப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி வேர்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி அரசு பணியில் இருந்ததுனால இந்த மாதிரியான வார்த்தைகளுடைய முக்கியத்துவம் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். போன குரூப் 4 எக்ஸாம்லேயும் சரி, குரூப் 2 எக்ஸாம்லேயும் சரி, அரசு பணியில் யூஸ் பண்ணுற வேர்டை கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி வேர்டையும் நான் டெஸ்ட்டில் கொடுக்குறேன். அரசு பணியில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வந்து கேட்டிருந்தாங்க. குறிப்பாக வந்து இந்த ரெஜிஸ்டர் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க.
சரிங்களா? அரசு பணியில வந்து நெறைய ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்க அது போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். அத வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொபோசல் கேட்டிருந்தாங்க. ப்ரொபோசல் ஆனா ஸ்கூல் புக்லயே இருக்கு. பட் சொல்றேன். இந்த மாதிரியான வேர்ட்ஸோட முக்கியத்துவம் வந்து ஒரு அரசு பணியில இல்லாதவங்களுக்கு தெரியாது. இப்போதைக்கு நீங்க அரசு பணியில இல்ல. ஸோ, அப்ப இந்த வார்த்தைகளுடைய முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்கள உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான், ஆ என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? இப்போ நீங்க வந்து இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்றதுங்கிறது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் வந்து ஜஸ்ட் ஒரு கைடு தான். உங்களுக்கு வந்து ஒரு சரியான பாதைய காட்டப் போறேன். அந்த பாதையில நீங்க கடைசி வரைக்கும் போயிட்டு எக்ஸாம்ல கிளியர் பண்றதுங்கிறது நிச்சயமா உங்க கையில தான் இருக்கு. பட் அந்த கரெக்டான பாதை உங்களுக்கு தெரியணும்ல. சரிங்களா? அந்த கரெக்டான பாதைய போட்டுக் குடுக்கறது மட்டும் தான் என்னுடைய வேலை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுடைய வெற்றியில என்னுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா, வெறும் 1% தான். பாக்கி 99% உங்களுடைய வெற்றிங்கிறது உங்களோடது தான். சரிங்களா? ஏன்னா, அதுக்கான உழைப்ப நீங்க தான் குடுக்க போறீங்க. நான் வெறும் வழிகாட்டியா மட்டும் தான் இருக்க போறேன். ரைட்டுங்களா? ஸோ, அப்ப இது ஒரு விஷயம். அதே மாரியே அடுத்து நம்மளோட ஸ்மார்ட் அப்ரோச்சுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாம இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் போட்டிருந்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு ஓவரால் பேட்ச் போட்டிருந்தோம்ல. அந்த ஓவரால் பேட்ச்ல நாம எடுத்த ஒரு முக்கியமான டெசிஷன சொல்லலாம். சரிங்களா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாம போட்டிருந்த ஓவரால் பேட்ச் பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? டிசம்பர் 2025ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். 2025 டிசம்பரோ இல்ல ஜனவரியோன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. இந்த 2 மாசத்துல தான். டிசம்பர் 2025 அப்படி இல்லன்னா ஜனவரி 2026ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த பேட்ச் அனௌன்ஸ் பண்ணும்போது, நான் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சரிங்களா? அதாவது இந்த டைம்ல அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போதைக்கு ஸ்டாலின் சார் கொண்டு வந்திருந்த ஸ்கீம்ஸ்லாம் படிக்க வேணாம், அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். ஏன்னா, நமக்கு வந்து 2026ல ஏப்ரல் இல்லன்னா மே மாசம் எலக்ஷன் வரப்போகுது. இந்த எலக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் சார் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ படிக்கலாமா, வேணாமான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம், அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா, திரும்பவும் ஸ்டாலின் சார் அவர்களே சிஎம்மா வந்தா, அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ எக்ஸாம்ல கேட்பாங்க. சப்போஸ் ஸ்டாலின் சார் வராம, இப்ப எடப்பாடியோ, இல்ல வேற யாரோ, அப்பலாம் வந்து விஜய் ஜெயிப்பாங்கங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இல்ல. ஒருவேளை ஏடிஎம்கே அந்த மாரி யாராவது வந்தாங்கன்னா, அவங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ, அதனால தான் நான் வந்து இந்த ஜனவரி மாசம்னு நெனைக்கிறேன். ஜனவரியோ, டிசம்பரோ தெர்ல. ஸோ, அப்ப வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போதைக்கு அதாவது இந்த மே மாசம் வரைக்கும் நீங்க வந்து ஸ்டாலின் சார் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எதையும் படிக்க வேணாம். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைங்க. சப்போஸ் ஸ்டாலினே திரும்பவும் ஜெயிச்சு சிஎம்மா வந்தா கூட, அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்கும். இந்த மே மாசத்துக்கு அப்புறம் டைம் இருக்கும். அப்ப நாம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, இது வந்து நாம எடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. இதுல வந்து நம்ம நெறைய டைம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் சார் சிஎம்மா இருக்கும்போது, அவ்ளோ ஸ்கீம்ஸ் இருந்தது. சரிங்களா? வாரத்துக்கு ஒரு ஸ்கீம் வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. மேட்ரு ஒண்ணா தான் இருக்கும். அதாவது ஒரே மேட்ர வேற வேற பேர்ல ஸ்கீமா கொண்டு வருவாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம படிக்கிற மாரி இருக்கும். ஸோ, பட் இந்த எலக்ஷன் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாரி யோசிச்சு இப்போதைக்கு அவசரப்பட வேணாம். எலக்ஷன் ரிசல்ட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தோம். நாம எடுத்த அந்த முடிவு வந்து 100% கரெக்ட்டானுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல உட்காந்து இவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் படிச்சிருந்தோம்னு வச்சுக்கங்களேன், இப்போ வந்து அதுக்கு பெருசா வந்து எந்த யூஸும் இருந்திருக்காது. டைம் தான் வேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ, அப்ப இந்த மாதிரி என்ன சொல்றது, இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு எலக்ஷன் வருது, எலக்ஷன் ரிசல்ட்ட பார்த்துட்டு படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட்டான அப்ரோச். இத வந்து ஒரு ஆஸ்பிரண்டா நீங்க யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு உங்களுக்கு ஒரு கைடு தேவைப்படும். சரிங்களா? இந்த ஆங்கிள்ல யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கைடு தேவைப்படும். அதே மாரி இன்னும் சொல்லணும்னா, இப்ப தமிழ சொல்லலாம். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸையும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணிட்டு, எந்தெந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், எந்தெந்த டாபிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்க தேவையில்ல அப்படிங்கிறத ஏற்கனவே நான் நம்ப பேட்ச் ஸ்டூடண்ட்டுக்கு சொல்லியிருப்பேன். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வேர்ச்சொல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் குடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா, வேர்ச்சொல்ல பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? குரூப் 2ல கொஸ்டினே கேட்கலன்னு நெனைக்கிறேன். ஆமா, குரூப் 2ல கொஸ்டினே கேட்கல. அதே மாரி குறில் நெடில் வேறுபாடுக்கும் தனியாலாம் புத்தகம் படிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா, குறில் நெடில் வேறுபாடுக்கும் குரூப் 4ல ஒரு கொஸ்டின் தான் இருந்தது. குரூப் 2ல கொஸ்டினே இல்ல. இன்னொன்னு இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடலாம். சரிங்களா? திரும்ப திரும்ப இது எப்போதுமே சொல்றது தான். பட் இப்ப இந்த நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ண கேட்கிறவங்க இந்த மாரி ஒரு சந்தேகத்த கேட்டதுனால தான் திரும்ப திரும்ப இத சொல்றேன். சரிங்களா? ஸோ, அப்போ ஃபைனலா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள எக்ஸாம்ல கிளியர் பண்ண வைக்க என்னென்ன தேவையோ, அது எல்லாத்தையும் என்னால செஞ்சு குடுத்துற முடியும். சரிங்களா? அதாவது அதுக்கு என்னென்ன தேவையோ, அதுக்கான அந்த பாதைய வந்து என்னால போட்டு குடுத்துற முடியும்.
ஆனால் அந்த பாதையில் நீங்கள் கடைசி வரைக்கும் போகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. சரிங்களா? ஒரு கைடு, சரிங்களா, நான் என்னன்னு சொல்லிக்கல, பொதுவாகவே ஒரு கைடு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். சரிங்களா? அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதை இப்படி பண்ணுங்கள், இதை இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ வந்து நம்ம இந்த இந்த ஓல்டு ஓவரால் பேட்ச் இருக்கு இல்லையா, அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட ஓவரால் பேட்ச் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிஎஸ் டெஸ்ட் வைக்கும்போது கிளாஸ்லாம் எடுக்காமல் டேரெக்டாக டெஸ்ட் வச்சேன். சரிங்களா? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுடைய அந்த லெவலே மாறிடுச்சு. சரிங்களா? முன்ன மாதிரி கொஷின் கேட்குறதில்ல. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் டேரக்ட் கொஷினாகவே இருக்கும். ஆனால் இப்போ வந்து இன்டைரக்ட் கொஷின் தான் அதிகமாக இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாயிண்ட்டை தான் கொஷினாக எடுத்திருப்பாங்க. பட் அது வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ அதை வந்து நீங்கள் டீகோட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணணுன்னா, நீங்களாகவே சில விஷயங்களை படித்து புரிஞ்சுக்கிட்டா தான் முடியும். சரிங்களா? ஒரு பாயிண்ட் படிக்கிறீங்கன்னா, அந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத ஓரளவுக்கு உங்களால் கெஸ் பண்ண முடியும். அந்த கெஸ் பண்ணுற எபிலிட்டி இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஒரு தெரியாத பாயிண்ட்டை பார்க்கும்போது அதை எப்படியாவது டீகோட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த ஸ்பூன் ஃபீடுன்னு சொல்லுவாங்களா, அதாவது தமிழில் சொல்கிறது இந்த வாழைப்பழத்தை உரித்து கொடுக்குறது, வாழைப்பழத்தை உரித்து ஊட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து வாழைப்பழம் இங்கே இருக்குது, நீ போய் சாப்பிட்டுக்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்ரோச். இது எதுக்காகனா, நீங்கள் எக்ஸாமில் போயிட்டு தடுமாறக்கூடாது. இப்போ நான் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போயிடுறேன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இது இப்படி இப்படி இருக்குப்பா, இதுதான் நான் எல்லாத்தையும் இங்கேயே சொல்லி கொடுத்துட்டேன்னா, எக்ஸாமில் ஒரு தெரியாத கொஷினை பார்த்தா நீங்கள் அப்படியே வந்து ஆஃப் ஆகிடுவீங்க. அதை எப்படி சால்வ் பண்ணணும்லாம் யோசிக்கவே மாட்டீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்காமல் நீங்களாகவே படிங்க. படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டில் உங்களால் எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுது, படித்ததில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டேரெக்டாக வந்து டெஸ்ட் எழுத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய அப்ரோச் இருக்கும். சரிங்களா? ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணணுன்னா இனிமேல் வந்து, சரிங்களா, கடந்த 2 வருஷமாகவே இப்படி மாறிடுச்சு. இனிமேல் வந்து முழுக்க வந்து வெறும் படித்து மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே அங்கே போய்ட்டு இது பண்ணிலாம் பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுக்கு யோசிக்கிற திறன் வேணும். அதுதான் இனிமேல் வந்து எக்ஸாமில் உங்களை காப்பாற்றும். ஏன்னா நிறைய கொஷின் அப்படி தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேட்சை நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. சரிங்களா? இப்போ நான் ஃபைனலாக சொல்ல வரது என்னென்னா, நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ண என்னென்ன தேவையோ கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நான் இல்லை, நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணாலுமே அவங்க சொல்கிறத ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்பிக்கையோடு படிங்க. ஆல் தி பெஸ்ட்.